ஈஜிப்ட் ஜோர்தானை பொறுத்தவரையில் காசா மக்களை பாதுகாக்கணுங்கிற தேவை இருக்குதோ இல்லையோ, காசா மக்கள் நம்ம நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாது, மொத்தமாக காசாவில் இருந்து வெளியேற்றணும்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. எனவே அவர்களை வரவிடாமல் பண்ண வேண்டும் என்று சொன்னால் காசாவிலே யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற அவர்களுடைய ஒரு சுய தேவையும் இதற்குள் இருக்கிறது. இன்றைய தினம் இஸ்ரேல் கைது செய்து வைத்திருந்த 10 பாலஸ்தீன அப்பாவிகளை திடீரென்று விடுதலை செய்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசாவில் கிட்டத்தட்ட 558வது நாளாக இன்றைக்கும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், அக்டோபர் 7, 2023 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் காசாவினுடைய நிலப்பரப்பின் மீது ஆக்கிரமிப்பு யுத்தத்தை ஆரம்பித்திருந்தது. ஆரம்பித்ததில் இருந்து இன்றைக்கு 557 நாட்கள், 2 வருடங்களை நம்ம நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் யுத்தம் தொடர்ந்து கொண்டே வருகிறது. இந்த நிலையில இன்றைக்கு இதுவரைக்கும் 19 அப்பாவிகள் இஸ்ரேலுடைய தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரம் 40க்கு மேற்பட்ட அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படி தினம்தோறும் இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் அதிகரித்து வரக்கூடிய அதே நேரத்தில் எப்படியாவது ஒரு சமாதான உடன்படிக்கை வந்துவிட வேண்டும், சீஸ் ஃபயர் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதில் சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நாடுகள் மும்முரமாக செயல்பட்டு வருகிறது. அதிலே கத்தாருடைய வகிபாகம் என்பது மிக முக்கியமானது. தற்போது ஈஜிப்டும் அதோடு இணைந்திருக்கிறது, ஜோர்தானும் இணைந்து கொண்டிருக்கிறது. ஈஜிப்ட் ஜோர்தானை பொறுத்தவரையில் காசா மக்களை பாதுகாக்கணுங்கிற தேவை இருக்குதோ இல்லையோ, காசா மக்கள் நம்ம நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாது, மொத்தமாக காசாவில் இருந்து வெளியேற்றணும்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. எனவே அவர்களை வரவிடாமல் பண்ண வேண்டும் என்று சொன்னால் காசாவிலே யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற அவர்களுடைய ஒரு சுய தேவையும் இதற்குள் இருக்கிறது. எது எப்படி போனாலும் நமக்கு அங்கு சமாதானம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய அடிப்படையாக இருக்கிறது. குறிப்பாக தற்போதைய இந்த யுத்தம் ஈரான் வரைக்கும் வியாபித்து நிற்கிறது. அதே போன்று யமன்ல இருக்கக்கூடிய ஹூத்திகள் மீது தொடர் தாக்குதல்களை அமெரிக்கா நடத்துகிற அதே நேரம் அமெரிக்காவினுடைய ராணுவ கப்பல்கள் மீதும் அதே போன்று இஸ்ரேலுடைய நிலப்பரப்புகள் மீதும் ஹூத்திகள் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். இறுதியாக ஹூத்திகள் யமன்ல இருந்து நடத்திய பயங்கரமான தாக்குதல் தான் இஸ்ரேலுடைய ரகசிய அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணைகளை வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு முகாம் மீது தாக்குதல் நடத்தியது. ராணுவ கேம்ப் மேல தாக்குதல் நடத்தி இருந்தாங்க. சுண்ணாம்பு கட்பாறைகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ரகசியமான இடத்துல மலை குன்றுகளுக்குள்ளாக வைக்கப்பட்டிருந்த ஒரு ராணுவ கேம்ப் அது. அந்த கேம்பையே துல்லியமாக கண்டறிந்து படு பயங்கரமான தாக்குதல்களை ஹூத்திகள் நடத்தி இருக்கிறார்கள். எனவே அதிலே இஸ்ரேலை எதிர்பார்க்காத பல இழப்புகள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற காரணத்தினாலையும் தொடர்ந்தும் இஸ்ரேலுக்குள்ள ஆர்ப்பாட்டங்கள் வெடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலையும் எப்படியாவது இந்த யுத்தத்தை நிறுத்திவிட வேண்டும் என்பதில் தற்போது இஸ்ரேலும் முனைப்பு காட்டுகிறது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இந்த நேரத்தில் தான் இன்றைய தினம் இஸ்ரேல் கைது செய்து வைத்திருந்த 10 பாலஸ்தீன அப்பாவிகளை திடீரென்று விடுதலை செய்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எக்காரணம் கொண்டும் நாங்கள் காசாவுக்குள்ள எந்த விதமான உணவுகள், மருந்துகள், தண்ணீரை கொண்டு போவதற்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிருக்கிறார். ஐநா மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை வலியுறுத்துறாங்க. எப்படி வலியுறுத்துறாங்கன்னு கேட்டா, இது பசியோடு வைத்து கொள்ளுகிற ஒரு இன அழிப்பை இஸ்ரேல் செய்கிறது என்கிற விவகாரத்தை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து இஸ்ரேல் காசா மக்களுக்கான உணவு, மருந்துகளை தடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கும் இஸ்ரேலுக்குள்ள ஒரு பலத்த அடி இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு விழுந்திருக்கிறது. நேற்றைய நம்முடைய உரையை நீங்க கவனிச்சிருப்பீங்க, அதற்கு முந்தைய நாள் உரையை நீங்க கவனிச்சிருப்பீங்க, அதற்கு முந்தைய நாள் கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் உரையை கவனிச்சிருப்பீங்க. இஸ்ரேலிய ராணுவத்திற்குள் ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. இஸ்ரேலிய போர்சஸ்ல இருக்கக்கூடியவங்க இஸ்ரேல் ராணுவத்திலிருந்து விலகினாலும் பரவாயில்லை, யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும், உடனடியாக பணைய கைதிகள் மீட்டுக் கொண்டு வரப்பட வேண்டும், இந்த யுத்தம்
இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுனுடைய அரசியல் எதிர்காலத்திற்காக நடத்தப்படுகிறதே தவிர இந்த யுத்தத்தில் நம்ம ஜெயிக்கவும் முடியாது என்கிற ஒரு நிலைக்கு அவங்க வந்துட்டாங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லி வர்றோம். அதே மாதிரி இஸ்ரேலுடைய புதிய ராணுவ தளபதியாக பதவியேற்கக்கூடியவரும் என்ன பண்ணாருன்னா, நான் வந்தா வெட்டுவாங்க குத்துவன் தொலைப்பான் இந்த மாதிரி நின்னாரு. ஆனா கடைசியாக அவருடைய அறிக்கையும் எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்மளால ராணுவ ரீதியில் வெல்ல முடியாது, உடனடியாக ஒரு சீஸ்ஃபயரை கொண்டு வாங்க என்கிற நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கார். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இஸ்ரேலிய ராணுவத்திற்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய புரட்சிகர மாற்றம். அவங்க யாருமே யுத்தத்துக்கு போக மாட்டோம்னு சொல்லியிருந்த நேரத்தில் நேற்றைய நம்முடைய வீடியோவில் 11,000 பேர் இதுவரைக்கும் இந்த புரட்சிகர குழுவில் இணைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை நம்ம சொல்லியிருந்தோம். 11,000 பேர்ல ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டியாக இருக்கிறவங்க யாருன்னா இஸ்ரேலி போர்சஸ், ரிசர்வ் போர்சஸ் இருக்கிறாங்க. தற்போது பணியில் இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள், அதிலும் குறிப்பாக விமானப்படையினுடைய அதிகாரிகள் இருக்கிறாங்க. 8200 என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய கணினி உளவு பிரிவு, சைபர் கிரைம் சம்பந்தப்பட்ட உளவு பிரிவினுடைய முக்கிய அதிகாரிகளும் அதிலே இணைந்திருந்தார்கள். மொசாதினுடைய அதிகாரிகள் இணைந்திருந்தார்கள். ஷின்பத்தினுடைய அதிகாரிகளும் இணைந்திருந்தார்கள். இப்படி உளவுத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் இணைஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நேற்று என்ன பண்ணாங்கன்னா, நேற்று இரவைக்கு பிறகு இஸ்ரேல் முழுவதும் இருக்கக்கூடிய கல்வியலாளர்கள், அதே போன்று இஸ்ரேல் முழுவதுமே இருக்கக்கூடிய ராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க, இப்படி அத்தனை பேரும் கையெழுத்து இடுகிற வகையில் இந்த கையெழுத்து இயக்கம் நாடு பூராக வியாபிக்க ஆரம்பித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும், புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நம்ம வெளியிட்டு வந்த ஒரு அறிவிப்பு தான், பொத்துவில் பகுதிகளில் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தின் முதன்மை ஊராக இருக்கக்கூடிய அந்த ஊரில் ஒரு வீடு இல்லாத சகோதரர்களுக்கான 14 வீடுகளை அமைக்கிற திட்டத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அதற்குரிய பணிகள் மிக மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அதனுடைய காட்சிகளை நீங்க பார்ப்பீங்க. வீடுகள், ஒரு வீடு முழுமையாக கம்ப்ளீட் ஆகிற ஒரு நிலைக்கு வந்திருக்கு. இரண்டாவது வீடும் நெருக்கமாக முடிப்பதற்கு நெருக்கமாக வந்திருக்கிறோம். மூன்றாவது வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நான்காவது வீட்டுக்கான ஆரம்ப பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. எனவே முதல் கட்டமாக 5 வீடுகளை முடிப்பதற்குரிய ஏற்பாடுகளில் மும்முரமாக நம்ம செயல்பட்டு வர்றோம். இதெல்லாமே உங்களுடைய ஜகாத்து மற்றும் சதகா நிதிகளை கொண்டுதான் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த மக்களுக்காக நீங்கள் வழங்கக்கூடிய இந்த உதவிகள் நாளை மறுமையிலே கண்டிப்பாக இறைவனிடத்திலே மிக பெரும் பாக்கியங்களை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹுக்காக நாம் செய்கிற அனைத்து செயல்பாடுகளுமே மறுமையை இலக்காக கொண்டதாக இருக்கிறது. சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இலக்கை தான் நாம் நிர்ணயித்து வைத்திருக்கிறோம். எனவேதான் இந்த பணியை நம்ம பண்ணி வர்றோம். அங்க இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் அந்த பணிகளை மிக மும்முரமாக முன்னெடுத்து வருகிறார்கள். இதற்காக உங்களிடத்தில் தான் நாம் தொடர்ந்தும் உதவிகளை எதிர்பார்த்து வருகிறோம். எனவே இதற்காக உதவ விரும்புகிற சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், பெரியவர்கள், முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். அது எவ்வளவு பெரிய தொகை அல்லது எவ்வளவு சிறிய தொகை என்பதல்ல, இறைவனிடத்திலே நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியத்திற்கு நம்மால் முடிந்த எல்லா உதவிகளையும் நாம் செய்ய முடியும். எனவே அங்கு நடக்கக்கூடிய இந்த பணிகள் வேகமாக நடைபெற்று அந்த மக்களும் நம்மை போன்ற மகிழ்ச்சியானவர்களாக மாறுவதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். தற்போது நம்ம இந்த வீடியோ பேசுகிற கடைசி நேரத்திலையும் எடியோ தகரனோத் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கடைசி 1 மணி நேரத்துக்கு முன்பதாகவும் 200க்கு மேற்பட்டவர்கள் ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் உடனடியாக யுத்தத்தை நிறுத்துங்கள், இல்லை என்றால் நாங்கள் யுத்தத்துக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டிருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு முழுவதும் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 1,10,000க்கு மேற்பட்டவர்கள் யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இதிலே அதிகமானவர்கள் ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள், இரண்டாம் கட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் ராணுவ மருத்துவர்கள், மிலிட்டரி டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, மூன்றாம் கட்டமாக ப்ரொஃபசர்ஸ் இருக்கிறாங்க, நான்காம் கட்டமாக கல்வியலாளர்கள், ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், ஐந்தாம் கட்டமாக இன்னும் மற்ற தொழில்துறைகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறார்கள். எல்லாமே இன்டலெக்சுவல்ஸ். யுத்தத்தை நிறுத்துங்க. ஏன்னா இப்ப மொத்த இஸ்ரேலில் இருக்கிறவனுக்கு என்ன புரிஞ்சிருச்சுன்னு கேட்டா, இந்த யுத்தம் நடக்கிறது காசாவை கைப்பற்றுறதுக்கோ நம்ம பணைய கைதிகளை மீட்டுக்கிட்டு வர்றதுக்கோ இல்ல, நெத்தன்யாகு என்கிற தனி மனிதனுடைய அரசியலை பாதுகாப்பதற்கு, எவண்டையாவது அரசியலை பாதுகாக்கிறதுக்கு எங்க பிள்ளைகள் ஏன் சாகணும் என்கிற ஒரு நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. ஒரு அருமையான ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 1,10,000 தாண்டிய கையெழுத்துக்கள் பெறப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடைய ஈர கொலையையே ஆட்டுகிற ஒரு செயல்பாடாக மாறி இருக்கிறது. நம்ம அமெரிக்காவை சமாளிக்கிறதா, பாலஸ்தீன விடுதலை போராளிகளை சமாளிக்கிறதா, ஈரானை சமாளிக்கிறதா, ஹூத்திகளை சமாளிக்கிறதா, இந்த யுத்தத்தை எப்படி சமாளிக்க போறோம்ங்கிறத தாண்டி இப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ராணுவத்தை எப்படி சமாளிக்க போறோம்ங்கிறது தெரியாம தடுமாறுகிறார்கள் என்கிற
என்கிற செய்திகளுக்கு மத்தியில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு இன்னைக்கு சரமாரியான தாக்குதல்களை ஜெனின் பகுதிகளில் ஜெனின் பட்டாலியன் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஜெனின் பட்டாலியன் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை நீங்க பாத்தீங்கன்னா, எங்களுடைய போராளிகள் ஜெனின் பகுதிகளில் ஒரு மிகப்பெரிய காலாட்படையை எதிர்கொண்டார்கள் என்று அறிவித்திருக்காங்க. ஒரு தரைப்படையை எதிர்கொண்டிருக்காங்க. இந்த தரைப்படையில் மினிமம் 30 பேர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த 30 பேருக்கு எதிராக உச்சகட்ட தாக்குதல்களை நடத்தி வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்கிற காட்சியை பார்க்கலாம். நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. வெறுமனே ஒரு 2 பேர் செத்து போனா ஜெயிச்சிட்டோம் அறிவிக்க மாட்டாங்க. மொத்த படையையே காலி பண்ணியிருந்தா மட்டும்தான் அறிவிப்பாங்க. எனவே நாங்கள் எங்களுடைய இந்த ஜெனின் பட்டாலியன் இன்றைய தாக்குதலில் மொத்தமாக இஸ்ரேலுடைய காலாட்படையை கபருக்குள் அனுப்பி இருக்கிறது என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஈரான் தலைநகரில் இருந்து செயல்படக்கூடிய ஈரானுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஈரானுக்கான பிரதிநிதியாக செயல்படுகிற ஹாலித் ஹதூமி அவங்க ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னு கேட்டா, இஸ்ரேல் ஒரு ப்ரொபோசலை தந்திருக்கிறாங்க எங்களுக்கு யுத்த நிறுத்தம் தொடர்பாக. அந்த ப்ரொபோசலை நாங்கள் ரீட் பண்ணி கொண்டிருக்கிறோம், அதை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ப்ரொபோசலை நாங்கள் ஏத்துக்கிறதா இல்லையாங்கிறது பற்றிய ஆய்வுகள் நடந்து வருகிறது. ஆனால் என்ன ப்ரொபோசலை தந்தாலும் நாங்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறோம். நிரந்தர யுத்த நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொள்ள வேண்டும். இஸ்ரேல் ராணுவம் மொத்தமாக காசாவை விட்டு வெளியேற வேண்டும். அடுத்த 3 ஆண்டுகளுக்குள்ளாக காசா மீண்டும் மீள் கட்டுமானம் செய்யப்பட வேண்டும். காசாவை ஆளுவது யார் என்பதில் ஒரு தொழில்நுட்ப டீமை போட்டு அதை நாங்கள் முடிவெடுத்துக்கலாம். ஆனால் ஆளுகிறவர்கள் கண்டிப்பாக காசாவை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறாங்க. என்ன நடந்தாலும் எங்களுடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த முடிவை மாற்ற மாட்டோம் என்பதில் மிக கவனமாக இருப்பதாக இன்றைக்கு ஹாலித் ஹதூமி அவர்கள் ஈரான்ல இருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலையும் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் தற்போதைய ப்ரொபோசல் பேச்சுவார்த்தையில் இருக்கிறது. எகிப்தும் கத்தரும் முன்னின்று இந்த செயல்பாடுகளை முன்னெடுக்கிற அதே நேரத்தில் ஒரு செய்தியை நீங்க பார்த்திருப்பீங்க. அமெரிக்காவோடு சேர்ந்து சவுதி அரேபியா ஹூத்திகளை தரை வழியாக தாக்குவதற்கு திட்டமிடுகிறது என்கிற ஒரு செய்தி பரவலாக பரப்பப்படுகிறது. இதுவரைக்கும் ஆதாரபூர்வமான எந்த விதமான செய்திகளும் அப்படி வெளியாகவில்லை. ஹூத்திகள் கூட இப்படி ஒரு சம்பவம் இருக்கிறது என்று எங்கும் சொல்லவில்லை. ஈரானுடைய எந்த ஊடகங்களும் கூட இதை பற்றி பேசவில்லை. வெஸ்ட் மீடியாக்கள்ல கூட இது ஒரு முக்கிய செய்தியாக யாருமே பேசல. அங்கங்க சில யூடியூபர்ஸ் என்ன பண்றாங்கன்னு கேட்ட இந்த செய்தியை சொல்றாங்களே தவிர எந்த விதமான ஒரு அடிப்படையும் இல்லாத ஒரு செய்தியாகத்தான் இதுவரைக்கும் இருக்கிறது. அப்படி ஹூத்திகள் மேல இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் சவுதி அரேபியா கை வைப்பதற்கு நினைக்கவும் மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் பர்சனலி. ஏன்னு கேட்டா இப்ப இருக்கக்கூடிய நிலைமைங்கிறது ஹூத்திகள் இஸ்ரேலுக்கே சரவெடி தாக்குதல் நடத்தும் போது டெய்லி தீபாவளி பட்டாசு மாதிரி கொளுத்திக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சவுதி அரேபியா தற்போது மூக்க நுழைச்சுக்கிட்டாங்கன்னா, சவுதி அரேபியாவுக்கு 2015 ஒரு மருந்து கட்டியிருக்கிறாங்க ஹூத்திகள். அரம்கோ என்கிற அமெரிக்க சவுதி அரேபிய கம்பெனி, அவங்க தான் ஆக உச்சகட்ட கம்பெனி சவுதி அரேபியாவில் எண்ணெய் எடுப்பதில். அந்த கம்பெனி மேலேயே ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் ஹூத்திக்கும் சவுதிகளுக்கும் இடையிலான சண்டையே முடிவுக்கு வந்தது, சமாதானமாக முடிந்தது. எனவே அவங்க இஸ்ரேல் வரைக்கும் அட்டாக் பண்றவங்களுக்கு சவுதி அரேபியாவுக்கோ சவுதி அரேபியாவினுடைய மற்ற நகரங்களுக்கோ குறிப்பாக அரம்கோவுக்கோ தாக்குவது ரொம்ப லேசானது என்பது சவுதி அரேபியாவுக்கு தெரியும். அதனால் அப்படி ஒரு முனைப்பு அவங்க எடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இன்னும் சொல்ல போனால் சவுதி அரேபியா தற்போது பல அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. நியோன் திட்டம் நடைமுறையில் இருக்கிறது. சவுதி அரேபியாவினுடைய இன்னும் பல சோசியல் திட்டங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. 2030 என்கிற ஒரு விஷனை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க அபிவிருத்தி பொருளாதார ரீதியாக. அந்த நேரத்தில் இப்படியான ஒரு மடத்தனமான ஒரு முடிவு அவங்க எடுத்தாங்கன்னு சொன்னா அது அவர்களுக்கு பாதிப்பாக முடியும் என்பதும் அவர்களுக்கு தெரியும். எனவே பாலஸ்தீனம் தொடர்பாக இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை தான் நம்ம இந்த இடத்துல பார்த்திருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தினமும் பிரார்த்தனை செய்யுங்கள் சகோதரர்களை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய அட்டூழியத்திற்கு எதிராக தொடர்ந்தும் அல்லாஹ்விடத்திலே குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்காக தினமும் குரல் எழுப்புவோமாக. வாஹ்ர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.